இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வேங்ஸி, ஹீரோ ஜியான் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கற்பனை தான். அவள் வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமாவை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஜியான் அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனை பார்த்து, நீ இன்னைக்கு திரும்ப வருவேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது, என்ன நீ வரலன்னா தனியாக போய் ப்ளே பண்ணலாம்னு நினச்சியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப, உன் வாயை முடிட்டிருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அவன் தன்னோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு அங்கே அவளோட பெட்ஷீட் அங்கே எடுத்ததுமே ட்ரெஸ் அவள் கவர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இதுக்கு எந்த அவசியமே இல்லைன்னு சொன்னதும் ஈட் மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. வேமா பிடிச்சவங்க பக்கத்தில் இழுத்ததுமே, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேருமே வந்துட்டு மேரேஜே சும்மா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், 2 பேத்துக்கு பிடிக்காதுன்றது தெரியல அப்படின்ற சொன்னதும், பிடிக்காது தான் பட் ஆனால் வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு ஆனால் பாடி வந்துட்டு வேற இல்லை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிஸ் பண்ணிட்டு பிடிச்சவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் ஹீரோயினுமே அதை ஸ்டாப் பண்ண மாட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கும் போது பக்கத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இல்லை. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே கவலை ஆயிட்டு இருக்கு. இவன் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போனால் அவன் அங்கே நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கோ அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போகும்போது வேமா அவன் வந்து திரும்ப தூக்கிக்கிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு இருக்கு, 2 பேருமே சேர்ந்தே வந்துட்டு குளிக்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், மரியாதை என்னை இறக்கி விடுன்னு சொன்னாலுமே வம்பு பண்ணி அவங்க உள்ள தூக்கிட்டு போயிடுறான். அவன் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தா. இப்போ இந்த பக்கம் போகும்போது இடித்து தள்ளி விட்டு போனதுமே அங்கே வந்துட்டு என்ன வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், நைட்டு நீ எப்படி ஃபீல் பண்ணேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு எப்பயுமே இப்படி இடியட் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்ப, உன்ட்ட எந்த பேச்சுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு 2 பேருமே சேர்ந்தா வந்துட்டுருக்காங்க. ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். அங்கேயுமே வந்துட்டு எப்பயுமே வந்து சண்டை தான் நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கவங்க இவங்க எப்பயுமே அடிச்சுக்கிட்டு தான் திரிவாங்க போலப்பா, சரியான வந்துட்டு எனிமீஸ் அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வர்றாங்க. ஜான் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருந்தார்ல, அவர் எப்படியோ வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை வின் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு லேடி வந்துட்டு நைட் போல் அவங்க ரூம்க்கே வந்துட்டாங்களாமே அப்படின்ற சொல்லும்போது, அப்படியா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆஃபீஸ் ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அவர் வந்து கேர்ள்ஸ் வந்து வேணான்னு வந்து விடுவார், அவங்களாவே வந்து வழி வரும்போதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து மிஸ்டர் ஜான் வந்துட்டு உங்களோட ரிசைனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயின் சேமாக கடுப்பாய் போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னப்பா இன்னைக்கு வந்துட்டு டின்னர் போகலாமான்னு சொல்லும்போது, நீ வெயிட் பண்ணி இன்னொரு ஆளுமே வருவாங்க அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. உனக்கு என்ன தெரியுதா என்னோட டிசைன்ஸை வந்து நீ வேணான்னு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்ப அப்படின்றத சொன்னதும், அதில் குறை இருந்துச்சு அதனால தான் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னதுமே, நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, அதில் எந்த குறையும் கிடையாது, எல்லாருக்குமே அதை பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, நான் அந்த கிளைனிட்டை உங்களுக்கு நான் நேரடியாக பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்கள் வந்துட்டு இப்போ தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ஒரே தான் லிஃப்ட்டுக்குள்ளே அங்கே போகும்போது அங்கே வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருக்குது. அதனால் வேணும்னே ஹீரோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயினை வந்துட்டு அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்கான். அந்த கூட்டத்தில் அவளால் எதுவும் பண்ண முடியல. அவன் திரும்ப திரும்ப வேகமாக வந்து பக்கத்தில் பிடிச்சி இழுத்து வேற வச்சுக்கிறான். அங்கே வந்துட்டு வேணும்னே ஷூ மேலே கீழே வச்சு ஒரு மிதிச்சதுமே அவன் வழியில் கத்துனதும் அங்கே இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பட் எந்த ரியாக்ஷனுமே பண்ண முடியல. அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வேகமாக அங்கே வந்து போயிடுறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. எனக்கு இவனை கண்டாலே பிடிக்க மாட்டுது, எப்போ பார்த்தாலுமே என்னோட வேலையில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தடங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கான், சரியான இடியட்னு சொல்லிட்டு திட்டும்போது 2 பேருமே வேகமாக சாப்பாடை தூக்கிட்டு அங்கே முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. அங்கே வந்துட்டு காலை வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடலாம். ஹாலை வேற வந்துட்டு ஹோல் வேற பண்ணி வச்சுக்கிறான். அவளால் எதுவுமே வந்து பேச முடியலை. அவங்க ஃபேஸ் மட்டும் பயங்கரமாக வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. இன்னொரு பொண்ணுமே அங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஃப்ளட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் பார்த்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்து பண்ணுவான்னு நினைக்கிற ஃப்ளட்டிங் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு பயங்கரமாக மோசமாக திட்டி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜெலஸாகி போய் அங்கே வந்து மெசேஜ் பண்ணுறா. பட் தவறுதலாக அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு இவனுக்கு போய் அனுப்பி விட்றா. அதை பார்த்துட்டு அவன், உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து என் மேலே ஜெலஸாக நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனா, எதுக்காக வந்துட்டு நீ இப்படிலாம் என்கிட்ட கோவப்படுற, பேசாமல் நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா வந்து ரெடியாகி என்னோட ரூமில் வெயிட் பண்ணு, நான் உனக்காக வரேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவமாயிருது. இந்த மெசேஜ் எப்படி இவனுக்கு போச்சு, இவன் இன்னும் வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு மேனேஜர் லீ அங்கே அவளுக்காக வந்து பொக்கேலாம் கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு கொடுத்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு, என்னப்பா அவர் உன் மேலே வந்துட்டு லைன் அடிக்கிற பார்க்குறதா அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டுட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு, நீங்கள் வந்து இப்படிலாம் உங்கள் பர்சனலையும் ஆஃபீஸையும் ஒன்றா கொண்டு வந்து வைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்போ எதுக்காக நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி
மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நானா வந்துட்டு பொக்கே கொடுத்து விட்டேன், அவர் தானே கொடுத்து விட்ருக்காரு, அதுக்கு மேலே அட்லீஸ்ட் இது பொக்கே மட்டும்தான், நீங்கள் ஓவராக பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிடாம கோவம் அங்கேருந்து போனதுமே இவங்களோட பிஹேவியர்லாம் பார்த்து அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டுருக்கு. கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து அந்த அம்பு மாதிரி விட்டுட்டு இருக்கா அவனோட ஃபோட்டோவில் வச்சு. ஏன்னா வந்துட்டு அவ்வளோத்துக்கு என் மேலே கோவப்பட்டுட்ருக்கேன், உனக்காக நான் வந்து என்னோட புது ஃபோட்டோ வேணால் தரவா, இது பழசாயிடுச்சுன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, என் கேபினை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ண பார்த்தா அங்கே வந்துட்டு விட மாட்டான். அவங்க உள்ளே வந்துட்டு இருக்கான் வம்படியா, எப்போ பார்த்தாலுமே என் வேலையிலேயே நீ தலையிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் நான் ஒன்றும் தலையிட கிடையாது, அங்கே உண்மையிலே வந்து கிளைண்ட் தான் அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நல்லா இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. அந்த கிளைண்ட் வந்துட்டு உங்கள் கூட பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் வேகமாக அங்கே லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கா. அப்போ அவங்க பேக் எடுக்க மறந்து போயிடுறான். நம்ம ஹீரோ அந்த பேக்கை தூக்கிட்டு அங்கே வந்ததுமே இதுக்காக நீ வந்து பேக்கை தூக்கிட்டு சுற்றுறன்னு சொல்கிறப்ப இது ஒரு ஜென்டில்மேனோட வேலை தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். உள்ளே எல்லாருமே போனதுமே அந்த கிளைண்ட்டுமே வர்றாங்க. கிளைண்ட்டை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அது மிஸ்டர் ஷென், அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஸ்கூலில் படித்தப்போ ஃபஸ்ட் லவ் போல். ஸோ அவங்க பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. நம்ம ஹீரோக்கு அவளை அவங்க பார்த்துட்டு ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், ஏன்னா நீயும் அங்கே வந்துட்டு அந்த ஷென்மே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருமே கேட்குறம்போது அவள் ஆமான்னு சொல்லியிருக்கான். அதெல்லாமே இவன் கேட்டுட்டு கோவமாயிட்டு அங்கே பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கான். இவன் இதுக்காக அப்படி கோவப்படுறான்னு சொல்லிட்டு யாருக்கு எதுவும் புரிய மாட்டேது. ஆனால் ஹீரோயின்மே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது ஹஸ்பண்ட், அந்த பக்கம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லவ், எப்படி வந்துட்டு பண்ணுவாங்கன்னே தெரியாமல் அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு கம்ஃபர்டபுள் இல்லாமல் வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவங்களுக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஹாய் ஹலோன்னு சொன்னாலுமே ஃபேஸில் பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காமல் இருக்குது. இவன் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்கான். பட் ஹீரோயினுக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைனாலுமே அங்கே வந்துட்டு கிளைண்ட் என்ற வாசி அங்கே அவளுமே பேச வேண்டியதாக இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. 2 பேரும் ஒரே டயத்தில் அங்கே சாப்பாடை தூக்கி அங்கே வந்து தட்டில் வச்சிட்ருக்காங்க. அந்த சாப்பாடை பார்த்ததுமே அங்கே அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அட பாவீங்களா, இப்பயுமே இப்படிலாம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே தேங்க்யூ வேற சொல்லிட்டு இருக்கா. பட் அதை சாப்பிடாம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இவள் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி வந்துட்டு மீட்டிங் பண்ணது போதும்னு நினைக்கிறோம், நம்ம நாளைப்பின பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா. ஹீரோயினால் சுத்தமாக நடக்கவே முடியல, அந்தளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஷென் நானே கூட்டிகிட்டு போய் அவள் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவள் போகிற வழியில் தான் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா, நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது அவள் என்னோட அசிஸ்டன்ட் சொன்னதும் நானே வந்துட்டு இன்றைக்கி ட்ராப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை அசிஸ்டண்ட்டை யாராச்சும் ஏற்பாடு பண்ணி அவளை பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏன் யார் சொன்னது நான் தனியாக இருந்துட்டுருக்கேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப எல்லோரும் ஷாக்காகி போயிடுறாங்க. நான் என்னோடய ரூம்மேட்டோட தான் சேர்ந்து இருந்துட்டுருக்கேன்னு அவன் சொல்லிடுறான். நம்ம ஹீரோட நேம் அவள் அங்கே சொல்ல மாட்டா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் கார்டு கொடுத்ததுமே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இதை நான் கொடுத்துட்றேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதும் அங்கே ஷென்மே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ நீ வந்து கீயை கொடு, நீ ஏதாச்சும் ஒரு டாக்ஸியை பிடிச்சி நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு, நான் இவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அடப்பாவி நான் எங்கடா போவேன் தனியாக அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவையும் அங்கே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அங்கே பெட்டில் தள்ளி விட்டதுமே அங்கே ரொம்பவே அவள் கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லும்போது மரியாதை எந்திரிச்சு போய் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து படு அப்படின்ற சொன்னதும் எதுக்காக நீ இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா, நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கோட்டு இதெல்லாமே கழட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் இன்னும் என்னோட மேக்கப்பே ரிமூவ் பண்ணலை, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் நான் தான் உனக்கு டைம் கொடுத்தனே நீ தான் வந்துட்டு கேட்கவே இல்லையே, இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவங்க கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே இங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தூங்கிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப பாசமாக அவளுக்கு போர்வையெல்லாம் போத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு மெசேஜ் வருது, அதை எடுத்து பார்த்தா ஷென் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெசேஜுக்காக அனுப்பியிருக்கான். ஸோ உடனே இவன் ஜெலஸாகி போயிட்டு அந்த மெசேஜவே அங்கே டிலீட் பண்ணி விட்டு அங்கே வந்து ஃபோனை வச்சுடுறான். ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. பாவம் இவள் நிலைமையை பாருங்களேன், 3 மந்த்ஸ் தான் ரிலேஷன்ஷிப் அந்த சென்னோட சேர்ந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி புட்டுக்குருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவன் விட்டுட்டு போயிட்டான் போல், அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு அழுதுருக்கா நம்ம ஹீரோ. ஆனால் அப்பயுமே அதை பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்புறம் விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கனவு வந்துட்டுருக்கு. அவள் ஸ்கூலில் வந்து ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ நீ என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்ப வந்துட்டு எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கா.
மார்னிங் அவளுக்கு முழிப்பு வரும்போது, "என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு?" சொன்னதும், "நீ என்ன பண்ணிட்டுருக்க? நைட்டு ஃபுல்லா அழுதுறது இங்க பாரு பெட்டவே நனச்சு வச்சுட்டேன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறா. "என்ன நைட்டு ஃபுல்லா சென்னோட நேம சொல்லிட்டே பொலம்பிட்டு இருந்தியே, என்ன சென்ன பத்தி நீ யோசிச்சுட்டு இருந்தியான்னு?" சொன்னதும், "என் கனவுலயே அவன் வர கிடையாது. நீ பாட்டு உளறிட்டு இருக்காத. நான் வந்துட்டு வேற ஒரு கனவு தான் கண்டேன்னு" சொன்னதும், "என்ன கண்ட? என்ன விஷயம்?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "எதுக்காக இத்தன விஷயத்த பத்தி என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்க நீ? சரி உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவள பத்தி நீ என்ன சொல்ற? யாவ பத்தி எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ அவள பத்தி ஏதாச்சும் சொல்லேன்னு" சொன்னதும், "அத பத்தி ஏன் நீ தெரிஞ்சுக்கிறணும்? அத பத்தி நான் உன்ட்ட ஒண்ணும் பேசுறதுக்கு விரும்பல" அப்படின்ற சொன்னதும், "அப்படின்னா நீ இது அதுக்கப்புறம் எதுவும் என்ட்ட பேச தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போயிட்டுருக்கா. ஆஃபீஸ்ல அங்கே மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. அவன் டைய வந்துட்டு இப்படி கீழே இழுத்ததுமே அங்கே வந்து லவ் பைட் எல்லாமே தெரியுது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு தங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சுடுறாங்க. நைட்டு ஏதோ வந்துட்டு பாஸ் வந்து பொண்ணோட இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு, அட கடவுளே இவன் ஒழுங்காக கவர் பண்ணி கூட உட்கார மாட்டானா, எவ்வளோ தூரத்துக்கு கேவலமாயிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கா. பிறகு மீட்டிங் முடிஞ்ச பிறகு அப்போ அங்கே வந்து அங்கே ஃப்ரெண்டு சொல்கிறான், "என்னப்பா நேற்று நைட் ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து இருந்த போலயே, என்ன யாவும் வந்து நீ மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாவ் வந்து நான் ஏன் அவளை பற்றி யோசிக்க போகிறேன், இப்போ நான் வந்துட்டு யாரை விரும்புகிறேனோ அவங்க என் கூட சேர்ந்து இருக்காங்க, எனக்கு அது வரைக்கும் ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, மீட்டிங்க்கு வந்துட்டு டைம் ஆயிட்டுருக்கு, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிளம்ப போகிறோம்னு சொன்னதும், நம்ம வேங்ஸையுமே கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்கிறான். அங்கே யாவுமே வரப்போகிறான்ற விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ, "வேங்ஸி வரானா நானுமே கூட சேர்ந்து வரேன்" அப்படின்றத சொன்னதுமே, "என்ன நீ வந்து சொல்லிட்டு இருக்க, எப்பயுமே உனக்கு அவளுக்கு ஒத்து போக மாட்டுது, பிரச்சனையாக இருக்கும், நீ எப்பயுமே வரமாட்டே, இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொன்ன ஏன்னு" சொன்னதும், "இல்லை இப்போ வரணும்னு தோணுது" அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோயின். பிறகு அங்கே வந்துட்டு ரூம்க்கு வந்தா அங்கே வந்துட்டு ஜிஞ்சர் சூப்பும் அங்கே பொக்கையுமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து மெசேஜ் பண்ணி விடுறா, "நீ இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு நான் எதுவும் அனுப்ப கிடையாது, ஃபஸ்ட்டு யாரோட நேம் போட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ பாரு" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறான். அங்கே பார்த்தா ஷென்னோட நேமில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போனதும் அவங்க ஃப்ரெண்டு, "என்னப்பா விஷயம், வந்துட்டு பிடிச்சிருக்கா யாரும், அவங்க வந்துட்டு அனுப்பிவிட்ருக்காங்களே சேஸ் பண்ணுறதுக்காகன்னு" சொன்னதும், "அப்படிலாம் எதுவும் கிடையாது, இது ஜஸ்ட் வந்துட்டு கிளைம் மட்டும் தான், அதுக்காக தான் அவங்க அனுப்பிவிட்ருக்காங்க" அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போனால் ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, "நீ எதுக்காக எங்களோட சேர்ந்து வந்திருக்க, எப்பயுமே நீ ஃபஸ்ட் கிளாஸில் தானே போவேன்னு" சொன்னதும், "ஃபஸ்ட் கிளாஸில் தான் போவேன், பட் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நீ வந்துட்டு எப்பயுமே காசை மிச்சப்படுத்துன்னு சொல்வேல, அதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்ருக்கோம், பின்னாடி பாரு யாரோ ஒரு பர்சன் உன்னை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி திருப்பி விடுறான். அப்போ அந்த என்னோட அசிஸ்டன்ட் போல் அந்த பொண்ணு அங்கே வந்ததுமே அங்கே வந்துட்டு, "என்னோட லக்கேஜ் இங்கே இருக்கட்டும்" அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டதும், "எதுக்காக அப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, வேற எங்கேயாச்சும் போய் உட்கார வேண்டியதானேன்னு" சொன்னதும், "எனக்கு என்னமோ உன் கூட தான் சேர்ந்து க்ளோஸாக இருக்கணும்னு தோணுதே" அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஷென் வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறான். "நான் என்ன இங்கே உட்காரலாமான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, வேமா தன்னோட பேக்கை தூக்கி அங்கே மேலே வச்சுட்டு, "இங்கே வந்து இடமே இல்லையே, அப்புறம் எங்கிட்டு போய் நீ உட்காருவ" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், "நான் வேணா வந்துட்டு எந்திரிச்சுக்கவா, இங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்களான்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு, "அப்படிலாம் நீ வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது" அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க அசிஸ்டன்ட், "பாஸ் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கோங்க" அப்படின்றத சொன்னதும், அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போனதும், "நீ என்ன வந்துட்டு ரொம்பவே வந்து பாசம் காமிக்கிறியோ அவன் மேலேன்னு" சொன்னதும், "நீ வந்துட்டு வாய மூடிட்டு பேசாம இருன்னு" சொன்னா. அந்த பொண்ணு அதை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறா. டென் சொல்கிறான், "நீ இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போய் இருந்துட்டுருக்க, இது உனக்கு ஒருத்தே கிடையாதுன்னு" சொன்னதும், "இந்த கம்பெனியோட பாஸாக என்னால் மட்டும்தான் இருக்க முடியும், ஸோ இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அக்கறை கிடையாது" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ வந்துட்டு எனக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைக்கணுமோ அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறப்ப, எல்லாமே என் பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேத்துக்குமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டே மேலே சாஞ்சதுமே ஷென்னுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிருது. அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது, இப்படி ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு நல்லா கோர்ட்டை விட்டு தூங்க வேண்டியதான், இப்போ வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே இப்போ வாய முடின்னு சொல்லிட்டு குத்த வந்துட்டுருக்கா. வேகமாக அங்கே கிளம்பி போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரே ஹோட்டலுக்கு தான் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு, "இங்கே வந்து ஹாட் பாத் இருக்கான் எடுக்கிறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குமா" அப்படின்றத சொன்னதும், "இதை பற்றி ஏன் ஃபஸ்ட்டே நம்மகிட்ட சொல்லலை, நம்ம வந்துட்டு ட்ரெஸ் ஆச்சும் வாங்கியிருக்கலாமேன்னு" சொன்னதும், "என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ஷாப்பிங்
ஷாப்பிங் பண்ணிக்கோங்க, இங்கே ஏகப்பட்ட ட்ரெஸ் கடை இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போகிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு, நீ என்னப்பா யாவை பற்றி எதுவும் வந்து பேசி கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் எனக்கு அதுக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற செட்டு போகிறான். சேர்ந்து ரொம்ப சூப்பரான வந்து ட்ரெஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ ரொம்ப ஒரு ரிவலிங்கான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ் அனுப்பி விட்டதுமே, நீ வந்துட்டு அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் வாங்கி போடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கே வந்து அது மெயின் நம்ம ஹீரோவுமே ஆல்ரெடி பின்னாடியே வந்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு நீ வந்து ட்ரெஸ்ஸை காமி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அவன் ரொம்ப கோவமாடுறான். நான் வந்துட்டு என்ன சொன்னேன், நான் அப்படி போடக்கூடாதுன்னு சொன்னால் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவேன்னு சொன்னதும் அது ஏன் இஷ்டம், உனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை அப்படின்ற சொன்னதும், அப்படியா இது உன்னோட இஷ்டமா, சரி அப்படின்னா இப்போயே என்கிட்ட மாற்றி காமிக்கிறியா இல்லை வாஷ்ரூமில் போய் மாற்றி காமிக்கிறியான்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே வேமாவன் பிடிச்சி அங்கே வாஷ்ரூம்க்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு, நான் என்ன சொன்னாலும் நீ என்ன வந்துட்டு அதை கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம், என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு என்ன விடுன்னு சொன்னதோ, 10 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறியான்னு சொன்னதோ, உனக்குலாம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும் அப்படின்ற சொன்னதோ, என்னை பற்றி நீ வந்துட்டு இப்படியா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவங்க வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா ஃபுல்லாக அங்கே பை பண்ணியிருப்பான் போல், ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக தெரியுது. இப்படி எப்படி நான் வந்து போட்டுட்டு போவேன், எல்லாத்துக்கு காரணம் நீ தான்டா, என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும், நீ வந்துட்டு ஏன் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். பேசாமல் எனக்கு ஒரு பேபியை வைத்து கொடுத்துரு, அதுவுமே என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் நான் எப்படி போவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே கோட்டை கொடுத்து இதை நீ போட்டுக்கிட்டு போ அப்படின்ற சொல்கிறான். வேணுன்னே தான் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் அதே மாதிரி வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து கோட்டை போட்டுட்டு போயிட்டுருக்கா. என்னப்பா இங்கே ரொம்ப ஹேண்ட்ஸமான பசங்களாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ஆளையை காணமேன்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே ஷோட்டை எதுவுமே இல்லை அவங்க வந்துட்டு இருக்காங்க. வா இங்கே பாரு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் செம கடுப்பாகி போயிடுறா. என்ன வந்துட்டு ரிவலிங் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவானான்னு சொல்லி அங்கே மிடில் ஃபிங்கரை காமிச்சு அவனை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவன் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு ஏன் நீ வந்துட்டு இப்படி கோவப்படுறன்னு சொன்னதும், என்னை ட்ரெஸ்ஸை போட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன சண்டை கோவம் இப்படியே வந்துட்டு லவ்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இவங்கள பார்த்தா வந்துட்டு உண்மையிலே லவ்வர் மாதிரி தோணுது, ஆனால் வந்துட்டு சரியான எனிமீஸ் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ நீ வந்துட்டு ஷர்ட் இல்லாமல் ஏன் வந்த, நீ வந்து ஷர்ட்டை போட்டுட்டு வா அப்படின்ற சொன்னதும், ஏன்னா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், உன்னை பார்த்து ஏன் ஜெலஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், சரி ஓகே கோவப்படாத உனக்காக நான் போய் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. போயிட்டு வா, நீ வந்துட்டு அங்கே உனக்கு ஏற்ற மாதிரி ஷோட்டே இருக்காது, ஏன்னா அங்கே வந்துட்டு நான் கார்ட்டூன் ட்ரெஸ்ஸாக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அதை போட்டுட்டு வந்தாலுமே அங்கே இருக்க பொண்ணுங்க பாஸ்க்கு வந்துட்டு எதை போட்டாலுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பாராட்டி தள்ளுறாங்க. எல்லாருமே உண்மையிலே பாஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, அவனுக்கு ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சொன்னதும், யார் அந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே கோமாயிட்டு வேமா அங்கே வந்துட்டு தூங்குறதுக்காக வர்றா. ரூமுக்கு போனதுமே, நீ இன்னைக்கு இந்த ரூமில் படுக்க வேணாம், அந்த ரூம் வந்து ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குது, அங்கே நீ படுக்க முடியாதுன்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, என் பெட்டவே வந்து நீ நாஸ்தி பண்ணிட்டேன்னு சொன்னதும், பரவாயில்ல வா இன்றைக்கி வந்துட்டு என் கூட படுத்துக்கோ, நாளைக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அங்கே வந்துட்டு அங்கே ஷென் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருந்த பார்ட்டி ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்பவே இங்கே ஜெலஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஐயோ என்னோட ஃபேஸை பாரு எப்படி இருக்குது, என் ட்ரெஸ்ஸை கூட நான் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சைட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவங்க ஃப்ரெண்டு என்ன இந்த ரூமில் நீ பண்ணிட்டுருக்க, எதுக்காக வந்துட்டு நீ வந்து இங்கே வந்தேன்னு சொன்னதும், நான் வந்து ரூமை மாற்றி வந்துட்டேன், அதான் என்னோடய ரூமுக்கு நான் போயிட்டுருக்கேன்னு சொல்கிறான். இன்றைக்கி நானுமே உங்கள் ரூமுக்கு வர போகிறேன், உங்க கூட சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவன் பாட்டு அங்கே உள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோவாலே எதுவும் பண்ண முடியல. உள்ளே பார்த்தா ஹீரோயின் ஆளை காணும். ஹீரோயின் அந்த டேபிள் கடியில் தான் அங்கே ஒழிஞ்சிருக்கா. அங்கே காலை பிடிச்சி அங்கே பிஞ்ச் பண்ணி விட்டதுமே புரிஞ்சுக்குது கீழே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி ஒரு விஷயம் நீ சொல்லு, அங்கே ஸ்டெனுக்கும் உனக்கும் வந்துட்டு ஏன் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, 2 பேரும் ரொம்ப காம்படிட்டர் மாதிரி தோணுதேன்னு சொன்னதும், எப்பயுமே அப்படிதான்ற விஷயத்த அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீ வந்துட்டு உன்னோட திறமைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனியில் வந்துட்டு நீ ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன் நீங்கள் வந்துட்டு பாஸாக இருக்கன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து விரும்பி பார்க்குறது பிடிக்கும், ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டேன், இப்போ கிளம்பலான்னு சொல்லும்போது
பார்க்கும்போது அங்கே வந்து ஹீரோயினோட ஃபோன் ரிங் ஆகிருது. அதை பார்த்துட்டு இவன் என்னாச்சு ஃபோன் கீழே இருந்து சவுண்டு கேட்குதேன்னு சொன்னதும் ஹீரோ உடனே என்னோட ஃபோன் தான் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அவன் அங்கே இருந்து அனுப்பி விட்றான். அப்போ ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஷென்னா வந்து அவளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். இப்படி வந்துட்டு என்னை வந்து நீ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஏன் சேர்க்கலன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இவ இதுக்காக எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது ஹீரோ வந்து அவளை வந்து வம்பு பண்ணி பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து என்னை சீட் பண்ணிவிட்டு அவன் கூட போகலான்னு ஐடியா பண்ணுறியான்னு சொன்னதும் நீ இதை பற்றி ஏன் வந்து பேசிகிட்டு இருக்க, நான் எப்போ அவனை சீட் பண்ண போனேன், அவன் வந்துட்டு இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கான் என்னன்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன், பட் அவன் மேலே நான் ஒன்றும் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லைன்னு சொன்னதும் இன்ட்ரெஸ்டாக நீ இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்புறம் நீ என்ன நினச்சேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃப்ளோட் பண்ணிவிட்டு பேசிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இப்படி வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நான் போகணுன்னு சொன்னதும் நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலையே அதுக்குள்ளே என்ன ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கே பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். சரி எல்லாருமே அங்கே மீட்டிங் போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட நேமை தூக்கி வேணுன்னே அவன் முன்னாடி வச்சுருக்கான். ஸோ ஹீரோ அங்கே வந்து அவனோட நேமை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி அவளோட தான் வச்சுடுறா. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு இன்னொரு சிஇஓ வர்றாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்ப மீட் பண்ணிவிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, டேலண்டான ஒரு பர்சன், உங்களை யாராச்சும் இங்கே புள்ளி பண்ணாங்கன்னா பேசாமல் நீங்கள் எங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் எங்களோட டிசைனரை உங்கள் பக்கம் இழுக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிறகு அங்கே மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஷென் அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்காக வந்து இப்படி ஹீரோயின் முன்னாடி இல்லாமல் பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. எல்லாமே இவனோட வேலை தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அங்கே வந்து அவன் வந்துட்டு ஃபஸ்ட் அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் இவ்வளோ தான் வந்துட்டு இவனோட லவர்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. பிறகு அங்கே அவளுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னதும் அவளும் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறா. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஷென் வந்துட்டு நீங்கள் எல்லாரோட ப்ரெசன்டேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் சூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, அதனால் திரும்பவுமே நீங்கள் ஒரு டிசைனை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுங்கள், அது மூலமாக வந்துட்டு ஃபைனல் டிசிஷன் பண்ணலான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷென் மீட் பண்ணிவிட்டு எதுக்காக என்னோட மெசேஜுக்கு எதுக்குமே நீ வந்து ரிப்ளை பண்ண மாட்டேற, ஏன் என்கிட்ட நீ வந்து பேச விரும்பலையான்னு சொன்னதும் நம்மளுக்குள்ளே எந்த ஒரு பேச்சுமே பேச வேண்டிய அவசியம் கிடையாது, பிஸ்னஸ் விஷயமா நீ பேசுகிறா இருந்தால் பேசி, இல்லைனா பேசவே தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஏன் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணுன்னு யோசிக்கலையான்னு சொன்னதும் எனக்கு அப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்றதாங்க சொல்லிட்டுருக்கா. ஹீரோங்க வந்து ரொம்ப ஜெலஸாகி போயிடுறான். என் கூட நீ வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வேமா அவளை இழுத்துட்டு போயிட்டு ஏன்னா உனக்கு அவன் கூட பேச்சு என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இதற்கு நீ வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன்ட்ட நான் ஏன் சொல்லணும்னு சொன்னதும் இப்போ நீ சொல்லலைன்னா இந்த இடத்துல வச்சு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும், உனக்கு தெரியலன்னு சொன்னதும் நைட் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் வந்து என்கிட்ட இப்படி வந்து பேசுகிறதுக்கு கேட்டான், உனக்கு எனக்கு எந்த பேச்சு இல்லை, பிஸ்னஸ் விஷயமா மட்டும் பேசுன்னு சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது சொன்னேன், நீ எதுக்காக இதை பற்றி இப்போ கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ அப்புறம் அவனை பிடிக்காம தான் வந்துட்டு டேட் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு எனக்கு தான் பிடிக்கல, இப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு சுற்றுறோம், நீ வந்துட்டு எதுக்கு இப்படி என்கிட்ட வெட்டி பேச்செல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே போயிட்டுருக்கா. பிறகு அங்கே மீட்டிங்குமே திரும்பவுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வந்துட்டு ஃபைனலாக இதான் முடிவு, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி பண்ணால் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. எங்களோட லொக்கேஷனை வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் அங்கே போய் பார்த்து உங்களோட டிசைனை கூட ரெடி பண்ணலாம் நாங்கள் சென்ட் சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் உடனே நான் கிளம்பி பார்க்க போகிறேன்னு சொன்னதும் இங்கே ஹீரோவுமே கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அங்கே டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா, என்னால் இதில் வின் பண்ண முடியாதுன்னு தோணுதுன்னு சொன்னதும் என்ன வந்து இப்படிலாம் பேசிகிட்ருக்க, டோட்டல் கம்பெனியும் ஒன்றை நம்பி தான் இருக்குது, நீங்கள் இந்த டயத்தில் போய் இப்படிலாம் பேசலாமா, ஸ்டார்ட் ஆகுங்களையுமே வந்து நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கலாமான்னு சொன்னதும் அப்படின்னா நீ வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணி தானே இருக்க, நீ எனக்கு எப்படி சர்வ் பண்ணுறியோ அதை பொறுத்து தான் நடக்கும்னு சொன்னதும் இப்போ கார் ஃப்ரீயாக தான் இருக்குது, உனக்கு இப்போயுமே நான் வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்ன நீ ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க ரொமான்டிக் வேலை கேட்டதும் வாய மூடிட்டு பேசாமல் இரு, எப்போ பார்த்தாலும் இந்த நினைப்பு தானான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து ஏகப்பட்ட வந்துட்டு டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு ரொம்ப நேரமாகிடுது. சரி ஓகே நீங்கள் எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ மட்டும் இருக்காங்க கூட, எதுக்காக நீ போகாமல் இருக்க, நீயுமே கிளம்புன்னு சொன்னதும் நீ வந்து ஒர்க் பண்ணுறியா இல்லை படுத்து தூங்குறியான்னு எனக்கு எப்படி தெரியும், அதனால தான் இருக்கேன்னு சொல்கிறான். அவன் பேம்போ ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டு வா இது பார்க்க எப்படி அழகாக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு எனக்கு சூப்பரான ஐடியா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பி அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. நைட்டு ஃபுல்லாமே ஒர்க் பண்ணி இருந்திருக்கா. அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சதும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஏன்னா நைட்டு ஃபுல்லாமே நீ தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் வந்துட்டு எல்லா டிசைனையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் எல்லாமே திரும்பவுமே கொடுக்க சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே கொடுத்ததும் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அவள் டிசைன்ஸ்க்கு தான் அதிகமான ஓட்டு
விழுகுது. ஃபைனலாக அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட கம்பெனி தான் அந்த டிசைன்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்கு. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஷென் வந்து அவட்ட கை கொடுக்கலான்னு வந்தா, அப்பயுமே கையை கொடுக்க விடாமல் வேமா இவன் கையை கொடுத்து விட்டுறான். ஸோ வந்துட்டு அங்கே வந்து ஃபைனலாக அவட்ட ஒரு கை கூட கொடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஷென்னுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. எல்லாருமே சேர்ந்து ரிட்டர்ன் வந்ததுமே நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து ஒரே டாக்ஸியில் போகலான்னு பேசும்போது நம்ம ஹீரோ அவளோட பேக்கை பிடிச்சிக்கிறான். ஸோ புரிஞ்சுக்குது அவளுக்கு, இல்லை என்னோட பேரண்ட்ஸை தான் போய் மீட் பண்ணணும், இப்போ கார் வந்துடும், நான் போகிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக என்ன நீ ஸ்டாப் பண்ணன்னு சொன்னதும், உன்னோட அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காரு, மீட் பண்ண வர சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்பான்ற பேரை கேட்டதுமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா. அங்கே வேமா வந்துட்டு மேக்கப் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறாரு. சரி ஓகே, உன்னோட அம்மா வந்துட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ போன்னு சொன்னதுமே, இல்லை அவள் வந்து கிச்சனுக்குலாம் போக வேணாம், இப்போ தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அவளுக்குமே ரொம்ப டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு கோட்டை கழட்டி இதை கொண்டு போய் உள்ளே வையின்னு சொன்னதுமே, ஆனால் வந்துட்டு அவர் வந்து எதுவும் பெருசாக வந்து அதை கண்டுக்கலை. நம்ம ஹீரோட்ட அவள் எப்பயுமே இப்படி தான், என்னை பற்றி எப்பயுமே தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கா, எதுவுமே வந்துட்டு நான் சொல்கிறது வந்து நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இப்படி டிராயிங் காம்படிஷனில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும்போது அவள் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இப்படி வெட்டி வேலையவே பண்ணிட்டு படிப்பில் வந்து கவனத்தை செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காரு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. சந்தோஷமாயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்கள் பொண்ணால் தான் என்னோட கம்பெனிக்கு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, இதெல்லாம் நீ வந்து பண்ண வேண்டிய என்ன அவசியம் இருக்குது, இதை பண்ணி நீ என்ன வந்துட்டு பெரிய சாதனை பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு என்னை ஏதாச்சும் குறை தான் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அப்போ அவர் வந்துட்டு உங்களுக்கு வயசு 30 ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்போ நீங்கள் பேபி பெற்றுக்கிற போகிறீங்க, பேபி பெற்றுக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ, நீங்கள் வந்துட்டு அவளை கோவப்பட்டு திட்டாதீங்க, பேபி பெற்றுக்க வேணான்றது என்னோட ஐடியா தான் அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு அவளுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காத, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவள் வந்து எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா, நீ ஒரு பொண்ணாக இருந்து ஒரு குடும்பத்தை எப்படி வந்துட்டு மேலே கொண்டு போகணுன்றதை யோசிக்கணும் அப்படின்ற செட்டுங்க ரொம்பவே கோவப்படுறாரு. ஹீரோயின் கோவமாயிட்டு, உங்களுக்கு எப்பயுமே என்னை குறை பேசுகிறது தானே வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கஷ்டமாயிட்டு வேமா போய் அவள் கையை பிடிச்சிட்டு, எதுக்காக நீ இப்படி வந்து கோவமாயிட்டு வந்துட்டுருக்க, நீ இப்படி வந்தது தப்பு இல்லையான்னு சொன்னதும், அவருக்கு எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது, என்னை பற்றி நல்லதாக அவர் யோசிக்கவே மாட்டாருன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, உன்னோட அப்பா வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வெளிப்படுத்த தான் தெரியல அப்படின்றத சொல்கிறான். ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்கள மீட் பண்ணிட்டு, என்னோட ஒரே செல்ல பொண்ணு அவள், நான் வந்துட்டு சரியாக எனக்கும் பேச தெரியலை, அவளுமே ரொம்ப பிடிவாதக்காரி, நீ தான் அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பாசமாக பேசியிருந்திருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ பசிக்குது, அங்கே ஒரு பழைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, போகலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, போகலாமேன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் நீ வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே, என்னன்னு சொல்லிட்டு வந்ததும் பிடிச்சி கிஸ் பண்ணதுமே, என்ன நீ வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அடிக்க விரட்டிட்டு இருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பும்போது, என்ன அங்கே ஷெனோட கார் நிற்கிது, ஏன்னா இங்கே வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானான்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோ நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் நீ எதுவும் நான் தான் வர சொன்னேன்னு நினச்சிட்டு இருக்காத, சீக்ரெட்லாம் நான் வந்து அவனை மீட் பண்ணலை அப்படின்ற சொன்னதும், நீங்கள் உள்ளவே வெயிட் பண்ணி நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே நின்றுச்சுருக்கான். ஸோ ஹீரோயினுமே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுச்சேக்கா. இப்போ எதுக்காக நீ அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் ஒன்றும் வந்துட்டு பார்க்க வரலையேன்னு சொன்னதும், தெரியும் நீ வந்து பார்க்க வந்தாலும் நீ மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், ஏன் நான் வந்து திரும்ப அவளோட லைஃப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ஒரு டைம் விட்டுட்டு போயிட்டேன்னா திரும்ப ஏன் வரணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீ வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொன்னதும், எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு அவன் சொல்கிறான். நீ யார், உனக்கே நான் அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். உன்னோட பற்றியும் தெரியும், உன்னோட பெட்டை பற்றியும் தெரியும், அதனால தான் நீ அவளோட பின்னாடி சுற்றிட்டு இருந்தன்ற விஷயத்த சொன்னதும் அவன் ரொம்பவே அமைதியாகிடுறான். இதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போனதும், என்ன பண்ணிகிட்ருக்க கீழே இறக்கி விடுன்னு சொன்னதும், எதுக்காக நீ வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருந்த கேட்கணும்னு இப்படி வந்து தட்டழிஞ்சிட்டு இருந்த அப்படின்ற சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ சொல்லு, எதுக்காக அவன் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், அந்த விஷயத்தை பற்றி நீ இது வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட சேர்ந்து இப்போ பெட்டுக்கு வரணும் ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், எப்போ பார்த்தாலும் இதே பேச்சாடா உனக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு அங்கே விரட்டிட்டு இருக்கான். நைட் போல் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக தூக்கமே வரமாட்டுது. அங்கே இங்கேயும் பிறந்துக்கிட்டே இருக்கவுமே, எதுக்காக நீ இப்படி தூங்காமல் தவிச்சிட்ருக்க, என்ன உன்னோட பழைய லவ்வோட சேர்ந்து திரும்ப போயிடலான்னு ஐடியா பண்ணுறியான்னு சொன்னதும், அப்போ ஹீரோயின் கோவமாயிட்டு, எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிட்டு இரிட்டேட் பண்ணாத, சரி ஓகே உனக்கு எனக்கும் பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் சண்டை தான் வந்துட்டுருக்கோம், அப்புறம் எப்படி நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஒரு கிராஜுவேஷன்லாம் பண்ண பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கான். பட் அவங்க அப்பா அங்கே வந்துட்டு கோவப்பட்டு திட்டிருக்காரு, டிசைனர் ஆக போகிறேன் அது
இதுன்னு சொல்லிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பியா? ஏஜ் ஆகி போயிடுச்சு, நல்ல பையன் கிடைக்க மாட்டான், மேரேஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போ அங்கே வந்துட்டு அவள் கண்டுக்காமல் அவன் அங்கேருந்து போயிருக்கான். அவள் ரோட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோங்க போயிட்டு என்னாச்சு, என்ன இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவர் எப்பயுமே என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டார், மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவன் வந்துட்டு இதுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி உடனே ஓகே சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டா என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன், அதனால தான் நான் பண்ணிக்கிட்டேன். என்னமோ வந்துட்டு நானாக வழியை வந்து கேட்ட மாதிரி சொல்கிறேன்னு சொன்னதும் நானாக கேட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்துட்டு என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேரி மாதிரி ஒரு அழகான பொண்ணு உனக்கு போய் எப்படி திறமையானவ கிடைப்பா, அதனால தான் நீ வந்துட்டு உடனே ஓகே சொன்னேன்னு சொன்னதும் ஆமாம் அதே நம்ம உண்மைதான், அதனால தான் ஓகே சொன்னேன். நீ வந்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபேரி மாதிரி இருக்குன்றப்ப பக்கத்தில் வச்சுட்டு சும்மா எப்படி இருக்க முடியும், திரும்ப ட்ரை பண்ணலாமா அப்படின்ற சைட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் வந்து பேடெல்லாம் வாங்கிட்டு வர முடியுமான்னு சொன்னதும் நீ ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்ருக்க, இதை 10 மினிட்ஸில் என்னால் ஸ்டாப் பண்ண முடியும், நீ வந்துட்டு ஓகே சொன்னேனான்னு சொன்னதும் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ வா என் கூடன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப அவன் கோவப்பட ஆரம்பிச்சிடா. நீ வந்து என்னை குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கியா, மரியாதையே இருந்துக்கும், எனக்காக நீ ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையான்னு சொன்னதும் சில வந்துட்டு பொருளுமே வாங்கணும்ல, நம்ம 2 பேருமே சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு வேமா அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு ஹாப்பிகிட்ட வந்து பேசிட்டு என்ன இவ கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க, என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ என்னோட ஒய்ஃப், நான் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவளை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோயினை வேமா அவங்க கூட்டிகிட்டு போனதுமே இவ ரொம்பவே அங்கே ஜெலஸ் ஆகிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. 2 பேர் மட்டும் தனியாக அங்கே கிளாஸ் ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இருக்கா. அவங்கள பார்த்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, என்னோட பென்ட்ரைவை தான் நான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க தேடும் போது கீழே கிடந்திருக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம ஹீரோ கொடுத்ததுமே வேமா அங்கேருந்து ஓடினதுமே இவ ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு நானும் அவருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லிட்டு நீ வெளியே யார்ட்டையுமே சொல்லிடாதன்னு சொன்னதும் நான் ஏன் சொல்ல போகிறேன்னு ஹீரோயின் கேட்டிருக்கா. நீ எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட இப்போ போய் சொன்ன, அவள் கஷ்டப்பட மாட்டாளா, நீ வந்துட்டு வேறு ஏதாச்சும் சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் வேற ஏன் போய் சொல்லணும், நான் நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கஃபைக்கு கிளம்பிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஹீரோ அந்த யாவ் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இவ ரொம்பவே கடுப்பாய் போயிடுறா. அதெல்லாமே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ கண்டுக்காமல் வந்துட்டு வேமா கிளம்பி போயிடுறா. இப்போ சரி ஓகே நீ இப்போ எதுக்காக என்னை வந்துட்டு மீட் பண்ண, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையிலேயே நீயும் அவளை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, மேரேஜ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதும் ஆமாம் நீ வந்துட்டு இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ என்னை பற்றி எதுவுமே எப்பயும் ஃபீல் பண்ணது கிடையாதான்னு சொன்னதும் உன்னை பற்றி நான் எப்பயுமே ஃபீல் பண்ணது கிடையாது, அது உனக்குமே நல்லா தெரியும், உன்ட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்கூல் படிக்கும் போதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவர் ரொம்பவே அங்கே ஜெலஸாகி போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து உனக்கு மெசேஜ் பண்ணேன்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் வந்தேன், இந்த பாரு உனக்காக பிடிச்ச கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, நீ இப்போ எதுக்காக அவளை போய் மீட் பண்ண அப்படின்ற விஷயத்த கேட்டதும் நீ வந்துட்டு எதுக்காக இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் வந்துட்டு அவட்ட வந்து நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தான் சொன்னேன், ரெண்டாவது அவளுக்குமே ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அவள் வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்படின்னா என்ன உண்மையிலே நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அவள் கேட்க வந்தாளா இல்லாட்டி உன்ட்ட ஜாப் எதுவும் கேட்டு வந்தாளா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. நான் வந்துட்டு வேணா ரூமில் வந்துட்டு காலி பண்ணி இடம் கொடுத்துறவா இல்லை வேறு ரூமுக்கு வேணா போயிடவா இல்லை டைவர்ஸ் பண்ணிக்கிறோமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோங்க கோவமாயிட்டு இப்போ நான் உன்ட்ட அந்த மாதிரி எதுவும் சொன்னேன், நீயா நான் வந்துட்டு என்ன எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் தப்பாக என்ன பேசிட்டேன்னு சொன்னதும் உனக்கு ரொம்ப இருக்க வாய் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே இதை ஆஃபீஸ்ன்றதை நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் என்ன நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ட்ரெஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு அவன் சரி பண்ணிவிட்டு என்னை இதுக்கப்புறமே வந்து ரூமில் வந்து நீ இடம் கொடுக்குறத பற்றி பேசுவி அவளுக்குன்னு சொன்னதும் அங்கே நான் வந்துட்டு என்ன பேசிட்டேன், இப்போ அவள் ஆல்ரெடி நீங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு தான் என்கிட்ட சொன்னாலேன்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினவே அவன் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவள் வந்துட்டு அவள் ஷெனை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கான்னு உங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் இந்த மாதிரி ஐடியா எனக்கு இல்லைன்றது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அங்கே வந்துட்டு அவள் சாரி
கேட்டுட்டு சரி உங்களுக்கு உண்மையிலே அவள் வேணும்னா என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நீங்கள் ஆக்ட் பண்ணலாமே, ஸோ அதுக்கு மூலமாக அவளுக்கு வந்துட்டு லவ் வந்து உங்கள் மேலே இருக்கிறது வெளிப்படலாம்லன்னு சொல்லியிருந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின்ட்டாங்க ஹீரோ, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எதை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும், நீ வந்து எதுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு என்ன தெரியாதா, நான் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு இன்டெலிஜென்டான பொண்ணு, ஸோ நானே வழியை வந்து கேட்டதுமே உடனே ஓகே சொல்லிட்டேன். என்னோட அப்பா அம்மா கூட அன்றைக்கி வந்து ஆர்குமெண்ட் ஆகலைன்னா ஒன்றை மாதிரி ஆள்கிட்ட போய் நான் ஏன் வந்து கேட்க போகிறேன்னு சொன்னதும், அப்படின்னா வேறு எதுவும் கிடையாதா, 2 பேரும் லைக் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இப்போ இந்த பேச்செல்லாம் பேசாத, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி விட்டுட்டு, ஆனால் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சேக்கா, அவன் என்னை லைக் கூட பண்ணுவானா அப்படின்ற சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாங்க. என்னப்பா நீயா தனியாக சிரிச்சிட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்ன உடம்பு எதுவும் உனக்கு முடியலையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே, அப்படிலாம் இல்லைன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணலான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ என்ன சாப்பாடு செய்ய இந்த மாதிரிலாம் கேட்டு மெசேஜ் பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே சொல்லு, நீ வந்துட்டு யாரையாச்சும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுதுன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு சொல்லுப்பா எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் வந்துட்டுருக்கு, பட் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம இருக்காங்க, ரொம்ப பிடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, நீ இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தாலே நம்மளோட பாய்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, என்ன ஒருவேளை அவர் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, எதையாச்சும் நீ எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்ருக்கேன்னு கேட்டதும், ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், அதுவும் கரெக்ட் தான், அவர் தான் ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருக்காரு, அவரை போய் எப்படி வந்துட்டு நீ லைக் பண்ணுவ அப்படின்ற செட்டுங்க கேட்குறாங்க. சரி வா நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான்னு சொன்னதும், நீங்கள் கிளம்புங்க என் டிரைவர் வருவாங்க இப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து விடுறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டே அங்கே போனதுமே, நம்ம ஹீரோ எதுக்காக இப்போ என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொன்னதும், ஒரு சின்ன மூமெண்ட்டை கூட கெடுத்து விடுறதில் உன்னை தவிர வந்துட்டு வேறு யாருமே ஸ்பெஷலாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற செட் அவள் ரொம்ப கோவப்படுறா. ஓகே எதுக்காக நீ சிரிச்சு அதை சொல்லுன்னு சொன்னதும், அப்படின்னா நீ வந்துட்டு என்கிட்ட இப்போ பே பண்ணணும், பெக் பண்ணணும், பண்ணுவேன்னு சொன்னதும், அவன் உடனே வந்து ஏகப்பட்ட மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். என்ன வந்து பண்ணிட்டுருக்க நீ, என்ன சாகிற வரைக்கும் என்னோட பேச்சை கேட்கணுன்றதுக்காக இவ்வளோ மணியை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் அதுக்காக தான் பண்ணியிருக்கேன், ஒருவேளை எனக்கு முன்னாடி நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அந்த கல்லறையிலையுமே வந்து நான் டெய்லி கேட்க வந்துடுவேன், ஒருவேளை நான் செத்து போயிட்டாலுமே நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கேட்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் போவேன் அப்படின்றத சொல்கிறான். சரி பசிக்குது போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தாங்க போயிட்டு அங்கே அவன் ஒரு ஃபிஷ்ஷை வந்து பெட் அனிமலாக வாங்குறான், இவர் டோட்டலாக வாங்கிக்கிறா. 2 பேருமே அங்கே சாப்பிட வந்ததுமே, நீங்கள் 2 பேருமே ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆச்சே, என்ன இங்கே வந்திருக்கீங்க இவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. என்ன வந்துட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இவ என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும், இப்போ எதுக்காக நீ அவங்ககிட்ட இப்படி சொன்ன, அவங்க என்னமோ நம்ம ரொம்ப வருஷமாக டேட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை நினைப்பாங்கன்னு சொன்னதும், இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இங்கே மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்றத சொல்லும்போது, எப்போ நம்ம மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே நீ தனியாக ஒரு டைம் போயிட்டு இருந்த, அந்த டயத்தில் நீ வந்து ரொம்ப பயந்து போயிட்டு இருந்தா, நான் வந்து உன்னை காப்பாற்ற வந்தா, என்னை பார்த்து நீ ரொம்ப அரண்டு போயிட்டலன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆமாம் நீ அந்த இன்னைக்கு வந்து பண்ணதெல்லாம் சரியான வேலையா, என்னை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயமுறுத்தி விட்டுட்டு அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே 2 லவ்வர்ஸ் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கவே இல்லை, ஒரு டேட்டு கூட நான் பண்ணலைன்னு சொன்னதும், உன்னை நான் இப்போ டேட் கூட பண்ணவா, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து கிஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், பப்ளிக் பிளேஸில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது அவங்க பெட் அனிமலை நாங்களுமே கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஹாப்பிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னப்பா நடந்துட்டுருக்கு, அவருமே இதே மாதிரி ஒரு பெட்டை கொண்டு வந்திருக்காரு, நீயுமே கொண்டு வந்திருக்க, உன்னோட நேமை சொல்லி தான் அவர் கூப்பிட்டு இருக்காருன்னு சொன்னதும், நானுமே அவனோட நேமை தான் நான் வச்சுருக்கேன்னு சொன்னதும், என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு எதிரித்தனம் அதிகமாகிருச்சா, 2 பேரும் பெட் அனிமலை வச்சு திட்டுற லெவலுக்கு போயிட்டீங்களா அப்படின்ற செட்டங்க வந்து கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே ஷென் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான் மீட் பண்ணுறதுக்காக. ஹீரோயின் அங்கே மீட் பண்ண போனதுமே அவன் அவளை வந்துட்டு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும் சூப்பராக ஏற்பாடெல்லாம் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுத்ததும், இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நம்மளுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க டேட் பண்ணுறது கேட்கும்போது, உன்னோட பெட்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பெட் கட்டிட்டு வந்து இங்கே நடிச்சிட்ருக்கியா, இல்லைன்னா உன்னோட பால் போயிடும்ன்றதுக்காக நடிக்கிறியான்னு சொன்னதும், தயவு செஞ்சு ஒத்துக்கோ, நான் வந்து உனக்காக என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ நான் பண்ணுறேன்னு சொன்னதும், என்னோட ஹோம்ஒர்க் எல்லாமே நீ பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீல் போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்களுக்குள்ள ஆல்ரெடி
டீல் தான் நடந்திருக்கு. அது வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு ஒரு ப்ராப்ளம்னால அவன் அப்ராடுக்கு போயிட்ட வாசி, அவங்க என்னமோ தனியாக விட்டுட்டு போயிட்ட வாசி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு நல்லா தெரியும்ல, இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்போ இதை புதுப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னை இந்த தொல்லை பண்ணாதான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனதுமே ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ வந்துட்டு திரும்பவுமே தொல்லை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ அங்கே வந்து பிரின்சிபல் கால் பண்ணி இப்படி வந்து அங்கே பார்ட்டி இருக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அங்கே இன்வைட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதும் ஹீரோயினுக்கு அதெல்லாமே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. எப்பயுமே இவன் வந்துட்டு ஒத்துக்க மாட்டானே, என்ன புதுசாக அங்கே வரேன்னு சொல்லியிருக்கானு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வேறு, என்ன நடந்துட்டுருக்கு, எப்பயுமே நீ வந்துட்டு அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், இப்போ என்ன புதுசாக போக ஒத்துக்கிட்ட, என்ன ஏதாச்சும் மேரிடான பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்காடா பாவி, யார் அந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து கூடிய சீக்கிரம் உன்ட்ட சொல்கிறேன்னு அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு அவன் ஆல்ரெடி ஏதோ ஒரு மேரேஜ் ஆன பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான் போல், அதனால தான் வந்துட்டு அவன் அங்கே ஃபங்க்ஷனுக்குமே வரப்போகிறான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படின்னா ஒருவேளை அந்த யாவதாவினை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனை மாதிரி ஆளை போய் நான் வந்து என்னமோ தப்பாக நினச்சிட்டு இருந்தேனே, நம்மளை தான் லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்ததுமே நீ ஒரு விஷயம் சொல்லு, நம்ம வந்துட்டு என்ன வந்து பண்ணுறது, பக்கத்தில் இருக்க ஆள் வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தானா என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே விஷயங்களை சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒன்றுமே நான் அப்படி அவன்கிட்ட ஃபீல் பண்ணலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு மெசேஜ் வேறு பண்ணுறான் சாப்பிட்றதுக்காக. அவள் வந்துட்டு என்ன ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே வந்துட்டு அங்கே செய்ய முடியாதெல்லாம் அனுப்பிவிட்டதுமே வந்து பார்த்தா அதே மாதிரி ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு உனக்கு எப்படிப்பா இவ்வளோ தூரத்துக்கு சாப்பிட எனக்கு பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஒரு விஷயம் அவன் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லியிருக்கா என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்துட்டு நல்லா சமைக்க தெரிஞ்ச ஹஸ்பண்ட் கிடைச்சா ரொம்பவே வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால தான் ஃபுட்டெல்லாம் அவன் வந்து சமைக்கவுமே கற்றுருந்துருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, உண்மையிலேயே நீ வந்துட்டு நல்ல ஹஸ்பண்ட் தான், ஏன்னா நீ சமைக்க கற்றுக்கிட்டே இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து சுத்தமாக படிக்கவே மாட்டா, எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. ஸோ நான் ஸ்கூல் டாப்பர் ஆச்சே, உனக்கு வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்ன என் கூட சேர்ந்து படிக்கிறியா, உனக்கு படிப்பு வரலைன்னா சொல்லு, நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே டீஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்கான். நல்லா படித்து வந்து மார்க் வாங்கட்டும்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே 2 பேத்துக்கும் சண்டை வந்துட்டு இப்படியே வந்து ரிலேஷன்ஷிப்பு போயிருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்ருக்கான். பேருமே சேர்ந்து அங்கே திரும்ப அங்கே பார்ட்டி கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஷென்னுக்கும் அவனுக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட் அங்கே பிரின்சிபல் ஷென்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. பிறகு நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேச சொல்லும்போது அவன் ஏகப்பட்ட ஸ்பீச் கொடுக்குறான். படிக்கும்போது படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், நம்ம படிப்பை வந்துட்டு நல்லபடியாக படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி விட முடியும், அதனால தான் நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைய முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே படிக்கிற பசங்க எல்லாருமே நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது யாரையாச்சும் லவ் பண்ணீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். பட் அந்த லவ்க்காக என்னோட படிப்பில் இருக்க ஃபோக்கஸை நான் எப்பயுமே விட்டது கிடையாது. ஸோ நான் வந்துட்டு எதுலேயுமே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைப்பேன். ஸோ அதை வந்து சாதிச்சுமே காமிச்சேன் அப்படின்றதாமே சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு லவ் பண்ண அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் அங்கே யாவுமே இருக்கா. கண்டிப்பாக இவளோட நேமை தான் சொல்லுவான், எல்லா இடத்துலையுமே நம்மளை அசிங்க தான் படுத்துவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே இப்போ அவங்க என்னோட ஒய்ஃபாக இருந்துட்டுருக்காங்க, அவங்களோட நேம் வந்து வேங்ஸின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன உண்மையிலே இவன் நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஷையாகவே ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, நீங்கள் வந்து எப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, பார்ட்டி எது வைக்கலேன்னு சொன்னதும் இல்லை நாங்கள் பப்ளிக்காக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, கூடி சீக்கிரம் நாங்கள் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேது. இப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட யாவ் வந்து நீ இதெல்லாம் வந்து வேணும்னே என்னை ஜெலஸாக்கணும்னு தான் நீ பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் எப்பயுமே வந்துட்டு உன்னை லவ் பண்ணதே கிடையாதுன்னு சொன்னதும் ஒருவேளை அவள் உன்னோட லைஃப்பில் வராமல் இருந்தது தான் நீ என்ன தானே வந்துட்டு லவ் பண்ணியிருப்பான்னு சொன்னதும் அவளே என்னோட லைஃப்பில் இல்லைனாலும் நான் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காம பேசாமல் மூவ் ஆன் ஆகும் அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க அங்கேருந்து வரும்போது ஷென் அதெல்லாமே கேட்டுட்டு கவலையாயிட்டு இருக்கும்போது எதுக்காக நீ இந்த பேச்செல்லாம் நீ பேசின, இப்போ வந்துட்டு உன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் உனக்கு இந்த விஷயம் எப்போ தெரியும்னு சொன்னதும் இந்த விஷயம் எப்பயும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான், ஆனால் வந்துட்டு நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், இப்போ முழுசாகவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க.
ஹீரோ அவகிட்ட எதுக்காக நீ இப்படி வேகமாக கோச்சிட்டு போயிட்டுருக்கன்னு சொன்னதும், நீ என்னை வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்க, நான் அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பற்றி நீ பேசினதே கிடையாது அப்படின்ற இங்கே கேட்டதும், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, உண்மையிலேயே நான் வந்துட்டு லவ் பண்ணி தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா நான் கேட்ட உடனே அதனால தான் நீ ஓகே சொன்னியா, உனக்கு எப்போ என் மேலே இந்த ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற கேட்கும்போது, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சாப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து நான் வந்துட்டு உனக்கு இதை கொஞ்சம் கொடுக்குறேன், நீ வந்து டீச்சர்ஸில் சொல்லாத, எனக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறியான்னு கேட்ட பார்த்தியா, அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னதும், அப்போ அந்த ஃபுட்டு மேலே இருந்த ஆசையால் இப்படி வந்து பண்ணையாடான்னு கேட்டதுமே, அப்படிலாம் கிடையாது, ஓ மேலே இருந்த ஆசையால் அப்படின்றதாவே சொல்கிறான். நான் ரொம்ப வருஷம் அவனை லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷை ஆகிட்டு ஹாப்பி வேறு ஆகிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அவ்வளோ ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. ஆனால் ஹீரோட்ட ரொம்ப வந்துட்டு கோவமாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. நீ இப்போ வந்துட்டு எனக்கு எந்த ஆன்சருமே சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்னு சொன்னதும், நீ எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் பண்ணலை, டேட் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் நேரடியாக என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் இதெல்லாம் ஃபீலே பண்ணலை, இதெல்லாம் நீ ஃபீல் பண்ண வை, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், ஓகேவா, நார்மலாக நம்ம எப்பயும் போல் இருக்கலாம் அப்படின்ற அங்கே போனதுமே அவன் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் சொல்லாத, நான் இப்போ உன்னோட ஹஸ்பண்ட், உன்னை நான் வந்துட்டு எல்லா வழியிலுமே ஹாப்பியாக வச்சுக்கிற முடியும்னு எங்கள் மசாஜெல்லாம் கொடுத்துச்சேக்கான் ஹீரோயின். இதுக்கப்புறம் நீ கெஸ்ட் ரூமில் தான் தூங்கணும், என் கூட சேர்ந்து பெட்டுக்கு வரக்கூடாது, ஏன்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான், என்னோட ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு அவங்க இருந்து போகிறா. நெக்ஸ்ட் எங்கள் மீட்டிங் வந்து போயிட்டு இருந்தா, அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கையை பிடிச்சிக்கிறான். இவளுக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, என்னடா பப்ளிக் பிளேஸில் பண்ணுறான்னு இப்போ நம்ம ஹீரோயினால் எதுவும் பண்ண முடியல. அங்கே மீட்டிங்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தா, நம்ம ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்ண கூப்பிட்றாங்க. ஹீரோயினுமே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டேக்கா. அப்போ அங்கே ஸ்ட்ரெயின் இருக்கவுமே, நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்றத ஹீரோயின் சொன்னதும், வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அங்கே ஷென் கூட்டிகிட்டு போகிறான், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு அங்கே போகிறாங்க. அவன் பார்த்தாங்க மார்னிங்கே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே, ஹீரோ எதுக்காக நீ காலங்காத்தால இப்படி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற கேட்டதும், அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ அவ்வளோ உண்மையிலே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்ற இங்கே கேட்கும்போது, ஆமாம் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் மேரேஜ் பண்ணி, நான் உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்ற விஷயத்த சொல்கிறான். நீயும் அவளை லவ் பண்ணல எனக்கு தெரியும்னு சொன்னதும், நான் வந்துட்டு பெட்டுக்காக தான் போனேன், ஆனால் வந்துட்டு அவளை விட்டுட்டு போன பிறகு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு நான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு திரும்பவுமே எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணதும், நீ இதை பற்றியே ஃபீல் பண்ணாமல் மூவ் ஆன் ஆகு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் அங்கே அவளோட ரூமில் இருக்கும்போது என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொன்னதும், தலை ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உனக்கு மசாஜ் கொடுக்குறேன் அப்படின்றத அவன் பேசுகிறான். ஒன்றும் அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, சரி ஓகே இன்றைக்கி பாட்டி வந்துட்டு நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேருமே அங்கே சேர்ந்து கிளம்பி போகணுன்னு சொன்னதும், சரின்னு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. பாட்டியுமே உங்களுக்காக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் போங்கன்னு உள்ளே அனுப்பி விட்டா ஃபுல்லாக ரெட் கலராகவே இருக்குது. என்ன பாட்டிகிட்ட சொல்லி நீ தான் ஏற்பாடு பண்ணியான்னு சொன்னதும், பாட்டியாக தான் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே அங்கே பெட்டில் படுத்ததும், இவன் பக்கத்தில் போய் அப்படியே படுத்ததும், இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, நீ சொன்னால் புரிஞ்சுக்கணும், நீ என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் சொன்னதும், நான் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குவேன்ப்பா, நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானேன்னு எங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்கான். ஹீரோயின் இப்படி பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத, மரியாதை எந்திரிச்சு போன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே குட்டி பிள்ளைங்களாம் வந்துடுறாங்க. நான் வந்துட்டு ஆன்ட்டியை பார்க்கணும் அப்படின்ற வரும்போது, நம்ம ஹீரோ இப்போல்லாம் வந்துட்டு ஆன்ட்டியை பார்க்க முடியாது, ஆன்ட்டி வந்து தூங்கிட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்றான். அப்போ அங்கே அந்த குட்டி பசங்க போனதுமே ஹீரோ நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலாமான்னு பக்கத்தில் வந்ததும், அங்கிள் இப்படி சொன்னார், ஆன்ட்டி தூங்கிட்டாங்களான்னு சொன்னதும், இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நீ எனக்கு என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான்னு என்னை அசிங்கமாடப்படுத்துறேன்னு அவர் ரொம்ப கோவப்படுறான். பிறகு எல்லாருமே சேர்ந்தாங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் எப்போ உங்கள் மேரேஜை வந்து கிராண்டாக பண்ண போகிறீங்கன்னு கேட்டதும், கூடி சீக்கிரம் பண்ணிடுவோம் பாட்டி அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே ரொம்பவே சந்தோஷமாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மாடியில் இருந்தால் இவனுமே பின்னாடியே வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, விலகி போன்னு சொன்னதும், பாட்டிகிட்ட சொன்ன மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆனால் இப்போ வந்துட்டு என்ன வந்து நீ இப்போ வேணாம் நீ என்ன விலக்கிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ எனக்கு இப்போ ஏதாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணியா, நீ என்ன டேட் பண்ணியா, எதுவுமே பண்ணாமல் நீ வந்துட்டு என்ன சமாதானப்படுத்த மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருப்பியா அப்படின்ற அங்கே ரொம்ப கோவப்படுறான். அப்போ அந்த யாவ் வந்துட்டு அங்கே அவனுக்கு வந்து மீட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணதும், என்னமோ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கான். பட் இப்போயுமே அவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு மீட் பண்ண கூப்பிட்டுட்ருக்கா. ஃபஸ்ட்டு போய் அதை என்னன்னு பாரு அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோ நீ எல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காத, உண்மையிலே நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் ஃபேக்காக தான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீ உண்மையிலே என்னை வந்துட்டு லவ் பண்ணுறியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு சொன்னதும், நீ உண்மையிலே பயங்கரமான ஆள் தான், லவ் அடைகிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், இன்னும் என்னென்னமோ பண்ணுவேன் அப்படின்ற அங்கே அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப எமோஷனலாக ஆகிடுறா. நீ உண்மையிலே கொடுத்து வச்சவே, உன்னை லவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ வந்து நல்ல ஃபேமிலி இருக்காங்க, பட் என்னோடய ஃபேமிலி மெயினாக என்னோட அப்பாவுக்கு பாசனால என்னதுன்னு
தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணதும், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. மேரேஜுக்கு முன்னாடி அவர் என்னை மீட் பண்ணிட்டு உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்ற விஷயத்த அங்கே சொன்னார் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எமோஷ்னலாக இருது. பிறகு ஹீரோயின் அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அங்கே அவளுக்கு போட்டு காமிக்கிறான். எவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்தெல்லாம் அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இருது. நீ என்ன இப்போ என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற சட்டி கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வந்துட்டு ஹாப்பிட்டு ஓகே சொன்னதுமே 2 பேருமே ரிங்கையுமே போட்டுக்கிறாங்க. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு எப்போ வந்து வெட்டிங் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நீ எப்படி பண்ண சொல்கிறியோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்றத ஹீரோ சொல்கிறான். எனக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான வெட்டிங் வேணும்ப்பா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடணும், என் கையில் வந்துட்டு ஃப்ளாருக்கு பதிலாக மஷ்ரூம் வச்சு வேணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அதே மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இப்போயுமே உன்னோட சின்ன பிள்ளைத்தனம் போல் மஷ்ரூம் என் கையில் பிடிச்சிட்டு வருவா அப்படின்ற சொல்கிறாரு. பட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கையை பிடிச்சி கொடுத்துட்டு பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவரை ஹக் பண்ணிவிட்டு நான் உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்ப்பான்னு சொன்னதுமே நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் எனக்கு அதை வெளிப்படுத்த தான் தெரியல, நீ என்னோட லக்கி சம்மான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட என் பொண்ணை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையை பிடிச்சி கொடுத்து உண்மையிலே மேரேஜுமே சூப்பராக பண்ணி வச்சிடுறாங்க. எல்லாருமே கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் 2 பேருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஷென்னுக்கு தான் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஆனால் இவங்க மேரேஜை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபைனல் அங்கே ஒரு ஃபோட்டோவுமே எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.